விவசாயிகள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாள எண் பெறவில்லை என்றால் பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்ட அரசின் மானிய சலுகைகள் கிடைக்காது என்று திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் 66,504 விவசாயிகள் பட்டா நிலம் வைத்துள்ள நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி வருவாய் கிராமங்களில் நடைபெற்று வரும் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாமில் பதிவு செய்து தனித்துவமான அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்ட அரசின் மானிய சலுகைகள் கிடைக்கும் என்று அறிவுறுத்தினார். மேலும் விவசாயிகளுக்கு இந்த தனித்துவமான அடையாள எண்ணை வீடு வீடாக சென்று வழங்குவதற்காக மகளிர் திட்டத்தில் பணிபுரியக்கூடிய சமூக அலுவலர்கள், இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அதேபோன்று கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த வேளாண் உதவி அலுவலர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர்கள் இந்த பணியினை தினசரி மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த விவசாய பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த விவசாய பதிவு முகாம் எல்லா வருவாய் கிராமங்களிலும், அது மட்டுமில்லாமல் பொது சேவை மையங்களிலும் நடைபெறுகிறது. எனவே பட்டாதாரர்களாகிய விவசாயிகள் அனைவரும் அவர்களுக்கு உரிய பதிவு எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தனித்துவமான அடையாள எண்ணை விவசாயிகள் பெற்றிருந்தால்தான் அவர்களுக்கு பயிர்க்கடன், அனைத்து மானிய திட்டங்களிலும் அவர்கள் பயன்பெறலாம். எனவே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாதார விவசாயிகளும் அந்த முகாம்களில் கலந்து கொண்டு அடையாள எண் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த பதிவு எண்ணை பெறுவதற்கு விவசாயிகள் அவர்களுடைய கைபேசியானது ஆதார் எண் இணைக்கப்பட்ட கைபேசியாக இருக்க வேண்டும். அந்த கைபேசி, அடுத்து ஆதார் அட்டை, அது இல்லாமல் அவர்களுடைய நில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு சென்று அங்கங்கு வருவாய் கிராமங்களில் நடைபெறுகின்ற பஞ்சாயத்து அலுவலகம் இல்லை விஏஓ ஆஃபீஸில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொண்டு அவர்கள் பதிவெண்ணை பெற்றுக்கொள்ளலாம். பொது சேவை மையங்களுக்கும் சென்று பதிவெண்ணை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.